வீணா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதே உமக்குத்தான். அப்படியே ஆராதிங்க பாப்போம். இடை வீணா ஆவியானவரே உமக்குத்தானே. ஓ இணையில்லாத உமக்குத்தானே. ரெண்டு கர உயர்த்தி என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதே glory 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 எசையா. இடைவிடா உமக்குத்தானே. இணையில்லாதே உமக்கு கரம் உயர்த்தி அல்லேலூயா உன்னதரே இயேசுவே பரிசுத்தரே அல்லேலூயா. கரம் உயர்த்தி இயேசுயா. அல்லேலூயா ராஜாவே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன், எங்களோடு இடைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும், எழும்பட்டும். உம்முடைய மகிமைக்காய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்கு வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்து பேச கர்த்தர் கிருபை தருவாராக. அங்க பாருங்க, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு மாற்றத்தை விரும்புகிற ஒரு உலகத்துக்குள் நாம் வாழுகிறோம். எங்கு பார்த்தாலும் மாற்றம், ஒரு சேஞ்ச். என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் உண்டாகணும். இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்கள் என்ன இருக்குன்னா சேஞ்ச், ஒரு மாற்றம், ஒரு டிஃப்ரெண்டா, நான் மற்றதை போல இல்லாம ஒரு லைஃப்ல ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் என்கிற எண்ணமும் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா சாப்பிட்ற சாப்பாட்டுல கூட இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா எதிர்பார்க்கிறாங்க. வாழுகிற லைஃப் ஸ்டைல், போடுகிற உடைகள், எல்லாவற்றிலும் ஒரு மனுஷன்
இதுல தான் அப்படின்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்துகிற அன்றாட காரியத்துல கூட ஒரு சேஞ்ச், ஒரு லைஃப்ல ஒரு மாற்றம் வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவரும் மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மனிதன் விரும்புகிற மாற்றம் வேற, கர்த்தர் தருகிற மாற்றம் வேற. கர்த்தரும் நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு சில மாற்றங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். என் ஆண்டவர் விரும்புகிற மாற்றத்தை நான் சொல்றேன். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீத ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தர விரும்பினார். என்ன மாற்றம்னா, அரசனாய் கர்த்தர் மாற்ற விரும்பினார். யானுடைய மாற்றம் பாருங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கர்த்தர் என்னவா மாற்ற விரும்புறாரு? அரசனா மாற்ற விரும்புறாரு. இன்னும் சொல்ல போனா, நீங்க யோசேப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அடிமையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யோசேப்பை அதிகாரியாய் கர்த்தர் மாற்ற விரும்பினார். என் ஆண்டவர் விரும்புகிற மாற்றம், இந்த மாற்றத்தை கர்த்தர் நமக்குள்ளும் விரும்புகிறார். நான் சொல்ல புரியுதா? ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பா, உன் லைஃப் இப்படியே போகட்டும் அப்படின்னு என் ஆண்டவர் விரும்பல. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கைய கர்த்தர் அரசனாய் மாற்றுகிற ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தார். யோசேப்பு வாழ்க்கையில அடிமை, அவ்வளவுதான், லைஃப் இப்படியே போயிடும், இதுக்கப்புறம் நான் என் தகப்பனையோ என்னுடைய வீட்டையோ அல்லது ஒரு உயர்வையோ அப்படிலாம் இல்லை, இப்படியே அடிமையா வாழ்ந்துருவேணும்னு நினைச்சிட்டு இருந்த யோசேப்பு வாழ்க்கையில அந்த பட்டணத்தில், அந்த தேசத்திலேயே அதிகாரியாய் தேவன் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்க. பயந்து போய் இருந்த ஒரு மனுஷன், பயந்து, எதிராளிகளுக்கு பயந்து என்னாகுமோ, என்ன சம்பவிக்குமோ, என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த ஒரு கிதியோனை கொண்டு வந்து நிறுத்தி பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்ற விரும்பினார். என் ஆண்டவர் அப்படிலாம் மாற்ற விரும்புவார். இங்கே செய்தி கேட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது மாற்றத்தை தரும் சாவிகள். சொல்லுங்க பார்ப்போம். மாற்றத்தை தரும் சாவிகள், சரியா? கீஸ் ஆஃப் சேஞ்ச் அல்லது கீஸ் டு சேஞ்ச், சரியா? நல்லா கவனிங்க. மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது மாற்றத்தை தரும் சாவிகள். எல்லா லைஃப்லையும் நான் சேஞ்ச் ஆகணும் பாஸ்டர், நான் இப்படியே இருக்க விரும்பல, ஒரு கண்ணீரின் பாதையிலேயே நான் வாழ விரும்பல, ஒரு தோல்வியின் பாதையிலேயே நான் வாழ விரும்பல, ஒரு போராட்டத்தின் பாதையிலேயே நான் வாழ விரும்பல, ஒரு கஷ்டத்தின் கடனோடையே நான் வாழ நான் விரும்பல. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, சில கருத்தை நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து, பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நல்லா கவனிங்க. மாற்றத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். லிசன், நல்லா கவனிச்சுக்க இந்த செய்தியை. மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தர விரும்புகிறார். என்ன மாற்றம்? ஆடு மேய்த்திருந்தவனை அரசனாய் மாற்றும் அளவுக்கு ஒரு மாற்றம், பயந்து போயிருந்தவனை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிற ஒரு மாற்றம், அடிமையாய் இருந்தவனை அதிகாரியாய் மாற்றுகிற ஒரு மாற்றம். என் தேவன் மாற்றத்தை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். ஆனா அவர் விரும்பினாலும் அந்த மாற்றத்துக்கு நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம செய்யணும். இங்க ஒரு மனுஷனை பாருங்க, நீ இப்படியே இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நீ எழுந்திருப்பா, நீ புசித்து குடி, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு தேவ மனிதனோடு தூதனை கொண்டு கர்த்தர் பேசின உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் எழுந்திருந்து
அப்படின்னா ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினாலும் அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா அந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். சில காரியங்கள் நம்மகிட்ட மாற்றம் வரணும். இன்னும் சொல்ல போனா நம்ம மாறினா கர்த்தர் செய்வார், மாற்றங்களை ஏற்படுத்துவார். என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நல்லா கேட்கவும் நல்லா இருக்கு, ஆனா மாற்றம் வரலையே. என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச். நீங்க சொன்னீங்க ஆடுகளை மேய்த்தவனை அரசனா மாத்தினாரு, ஆனா என் லைஃப்ல ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ப்ரமோஷன், ஒரு ஆசீர்வாதம் நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தரும் இதை செய்ய விரும்புறாருன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஏன் என் லைஃப்ல வரல அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தர போறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாற்றத்தை அவர் தர விரும்பினாலும் நம்ம கிட்ட சில காரியங்களும் மாறணும்னு அவர் விரும்புறாரு. இங்க ஒரு மனுஷனை பாருங்க, எழுந்திருப்பா, எழுந்து புசித்து குடி, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது அவன் எழுந்திருந்தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசியுங்கள். அவர் போதகம் பண்ணி இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே, அங்க பாருங்க, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆகிலும் உம்முடைய வார்த்தை. ஒரு தோல்விய கர்த்தர் வாழ்க்கையில ஜெயமா மாற்ற விரும்புறார். இந்த செய்தி நல்லா கேட்டுக்கோங்க. தேவன் விரும்புறாரு நம்ம வாழ்க்கையில தோல்வியா இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை இழப்பாவே இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். எந்த இடத்தில் தோற்று போனோமோ அதே இடத்தில் தோல்விய ஜெயமாய் மாற்ற என் தேவன் விரும்புறாரு. அதனால அவர் சொல்றாரு, போதகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் சொல்றாரு, கொண்டு போய் படக நீ தள்ளி கொண்டு வலைய போடு. அந்த நேரத்தில் பேதுரு என்ன சொல்லிக்கலாம்னா, ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், அதனால இனி கிடைக்காது, வேணா இன்னைக்கு நைட்டு வேணா நான் போட்டு பார்க்குறேன், இல்லை நாளைக்கு நைட்டு கூட நான் போட்டு பார்க்குறேன், இல்லை அப்படின்னா நான் வேற ஏதாவது முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு எந்த சாக்கு போக்கு சொல்லலை. ஆண்டவர் தோல்வியை மாற்ற விரும்பும் போது பேதுரு பாருங்க அந்த மாற்றத்துக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். பாருங்களேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன் என் வாழ்க்கையில தேவன் என்னை மாற்ற விரும்பினாலும், தேவன் என் வாழ்க்கையில உயர்த்த விரும்பினாலும், தேவன் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்பினாலும், தேவன் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த விரும்பினாலும், ஏன் ஆண்டவரே விரும்பினாலும் ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் வரலன்னா, அவர் விரும்புறாரு, ஆனா நான் விரும்பல. தேவன் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரு. நீ ஒரு எடுத்து வைப்பா, நீ ஒரு ஸ்டெப்பு வை, எழுந்துரு, போஜனம் பண்ணு, எழுந்துரு, முதல்ல போஜனம் பண்ணு. நீ இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இங்கேயே இருக்கிறதுக்கு நான் உன்னை கொண்டு வரல. உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை நிற்க வைக்க ஆண்டவர் தேவ மனுஷன் தூதரை கொண்டு பேசுறாரு. வேதம் சொல்லுது, அவன் எழுந்திருந்து ஒரு சேஞ்சுக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தான். அந்த காரியத்தை செய்யும் போது தேவன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தார். இங்கு பேதுரு தோல்வி அடைந்து போய் நிற்கிறான். அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வலைய போடுப்பா. ஆண்டவரே, சூழ்நிலை பிரச்சனை இல்லை சொல்லலையே, காலநிலைகள் வேற மாதிரி இருக்கு சொல்லலையே, ஏற்கனவே நான் தோத்து போயிட்டு வந்தேன் சொல்லலையே, ஆண்டவரே நான் நாளைக்கு போடுறேன் சொல்லலையே, சாக்கு போக்குகளோ கால தாமதங்களோ எதுவுமே பேதுரு சொல்லல. பேதுரு சொன்ன ஒரே வார்த்தை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன். கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர விரும்பினாலும் அந்த மனிதன்ட்ட சில மாற்றங்களை கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வருமானால், நீங்க வெளியே போகும்போது சாதாரணமானவர்களாய் அல்ல, ஒரு பெரிய மாற்றத்தோடு கர்த்தர் வெளியே போக செய்வார். எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? ஆடுகள் பின்னே இருந்த என்ன கர்த்தர் அரசனாய் மாற்றினார். எதிர்பார்க்காத, நினைத்திராத மாற்றங்களை என் அப்பா கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாளேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாளேதான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க பாப்போம்.
ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாற்றத்தை தரும் சாவிகள், ஒரு 3 சாவிகளை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சாவிகளை நாம் பயன்படுத்தினால் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவர். இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்யாம என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், இதெல்லாம் நடத்தாம என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா வராது. தேவன் நம்ம கிட்ட சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக பண்ணுகிறேன், உன்னை உயர்த்துகிறேன், உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன், உன் வாழ்க்கையை அதிகமாக ஆசீர்வதிக்கிறேன், சுகம் பலன் கிருபை எல்லாவற்றையும் தரேன். கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் தேவன் விரும்பும் போது என்ன செய்யணும்னா நம்மகிட்டையும் சில மாற்றங்கள், நம்மகிட்டையும் சில காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அதில் இந்த 3 கருத்துக்களை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தில சொல்லுங்க. நம்பர் 1 நான் சொல்லுகிற இந்த சாவி ரொம்ப முக்கியம். இதை தொலைச்சிடக்கூடாது, இது தொலைச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்களேன். சாவியை தொலைச்சிட்டோம்னா பூட்டை உடைச்சிடலாம், பூட்டை உடைக்கலாம், அப்படி இப்படின்னு போட்டு உடைக்கலாம். ஆனால் திருப்பி எந்த சமயத்திலையும் பயன்படுத்த முடியாது. சாவி இருந்தால் பல முறை யூஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? சாவி ரொம்ப முக்கியம். நல்லா இந்த சாவியை பயன்படுத்தினா இதுவரை எந்த பகுதிகளெல்லாம் மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த பகுதிகளில் கர்த்தர் மாற்றத்தை தருவார். இந்த சாவியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பகுதியெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும்னா சாவியை ஓப்பன் பண்ணுங்க. ஒரு ஆசீர்வாதம் சாவி கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய பிரச்சனை மாறணும் சாவி இருக்கு, போராட்டங்கள் மாறணும், இந்த சாவியை யூஸ் பண்ணுங்க. இந்த 3 சாவியை யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்பர் 1 ஜெபம் ஒரு பெரிய சாவி, மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முதல் சாவி என்ன அப்படின்னா பிரேயர். 3 P சொல்றேன். நம்பர் 1 பிரேயர். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்பீர்களே ஆனால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். முதல்ல நம்ம கையில தேவன் தருகிற ஒரு கீ, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சேஞ்ச் என் வாழ்க்கையில வரணும். போதும் பாஸ்டர் கடனோட இருந்தது, போதும் பாஸ்டர் வியாதியோடு இருந்தது, போதும் பாஸ்டர் பிரச்சனைகளோடே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இன்னும் எத்தனை நாள் தான் அழுதுகிட்டே இருக்கிறது, இன்னும் எத்தனை நாள் தான் பயந்துகிட்டே வாழ்றது, இன்னும் எத்தனை நாள் தான் வேதனையோடே நிற்கிறது, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படி நீங்க விரும்புனா முதல்ல நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு சாவி என்னன்னா ஜெபம். ஏனென்றால் ஜெபத்தால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் நம்ம கையில கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சாவி என்ன அப்படின்னா ஜெபம். அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர
முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்களேன், ஒரு மனிதன், அவனை குறித்து வேதம் 2 வசனம்தான். ஆனால் அந்த 2 வசனத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கை, அந்த மனிதனுடைய எல்லாவற்றையும் அந்த வசனத்தில் பார்க்கலாம். அந்த மனுஷனுடைய பிறப்பு, அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு, அந்த மனுஷனுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் இந்த 2 வசனத்தில் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எனக்கு ஆச்சரியம். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் துக்கமானவன், யாபேஸ். அவனுக்கு பேரே துக்கம். அவன் வாழ்க்கை முழுவதும் வேதனை தான். அவன் வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் தான். அவன் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் தான். இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை யாரு சந்தித்திருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, அவன் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றாள். அப்படின்னா ஒரு தாய்க்கு பிறப்பு என்பது ரொம்ப முக்கியம். எவ்வளோ வலி இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், குழந்தை பிறந்த உடனே ஒரு தாய்க்கு வர சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த வலியெல்லாம், அந்த கஷ்டமெல்லாம், அந்த வேதனையெல்லாம் அந்த நிமிஷத்திலேயே மறந்து போகும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, துக்கத்தோடே அவளை பெற்றானாம். அதனால தான் இவன் துக்கமானவன்னு பேர் வச்சான். அப்போனா அவன் வாழ்க்கை பிறந்ததிலிருந்தே வேதனை தான், பிறந்ததிலிருந்தே போராட்டம் தான், பிறந்ததிலிருந்தே பிரச்சனை தான், பிறந்ததிலிருந்தே கஷ்டம்தான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை எங்கேயும் பார்க்க முடியாது. வாழ்க்கை முழுவதும் யுத்தங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எல்லாவற்றையும் சந்தித்த ஒரு மனுஷன். ஆனால் ஒரு நாள் வந்தது, வேதம் சொல்லுது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், அவன் ஜெபித்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் வந்தபோது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரக்கூடாது. தம்பி அந்த 10ஆம் வசனம் போடுங்க. அங்கே பார்த்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படும். அங்கே பாருங்க, என்னை ஆசீர்வதியும். முதல்ல கேட்குறான், என்னை ஆசீர்வதியும், எனக்கு எல்லையே இல்லை, என் எல்லையை பெருசாக்கும், உங்கள் கரம் என்னோடு வேணும். வாசித்து பாருங்க. தீங்கு என்னை மீண்டும் துக்கப்படுத்தக்கூடாது. என் வாழ்க்கை முழுசு நான் துக்கத்தையும் போராட்டத்தையும் கண்ணீரையும் சந்தித்தேன், இனி என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதால், அவன் ஜெபித்ததால் அந்த ஜெபம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், என் கண்ணீர், என் போராட்டம், என் பிரச்சனை, என் யுத்தம், நான் சந்தித்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள், இவைகள் மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம் இல்லைன்னா கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் வராது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய், சத்தமா வாசிப்பா, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வேதம் அழகா சொல்லுது. ஒரு சேஞ்ச் பாருங்களேன். அதுவரை அன்னாள் வாழ்க்கையில் இருந்தது கண்ணீர், அதுவரை அன்னாள் வாழ்க்கையில் இருந்தது அவமானம், அதுவரை அன்னாள் வாழ்க்கையில் இருந்தது கடினம், போராட்டம், நிறைய நிந்த. ஆனா வேதம் சொல்லுது, அவள் ஆலயத்துக்கு வந்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பின்பு, அவளுடைய இருதயம் தான் துதிச்சிச்சு, இருதயம் தான் யானோட்ட பேசிச்சு, இருதயத்தை ஊற்றி ஜெபித்த போது வேதம் சொல்லுது, அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இதுவரை இருந்த போராட்டம், அதுவரை இருந்த எதிர்பார்ப்பு, அதுவரை இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ஜெபம் என்கிற ஒரு சாவியை நாம் பயன்படுத்துவோமானால், ஜெபம் என்கிற ஒரு சாவியை நம்ம எந்த மாற்ற வேணுமோ அந்த மாற்றத்தின் பகுதியில் நம்ம நுழைச்சு அதை நம்ம கீ ஆன் பண்ணுவோம்னா, எவ்வளவு பெரிய பூட்ட முடியாத காரியம், திறக்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஜெபியுங்கள். ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த பகுதியில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது நான் சொல்றேன், 2வது காரியம், 1 பிரேயர், ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 2வதாக தேவ பிரசன்னம், பிரசன்ஸ். 2வது பி, பிரசன்ஸ்.
தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்துகிறார். எந்த இடத்துலலாம் தேவ பிரசன்னம் வருகிறதோ அந்த இடத்துலலாம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஒரு 3 கருத்துக்களை வேகமா சொல்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 14 வசனம் வரை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சேஞ்ச் நம்பர் 1 முதலாவதாக. அப்ப பாருங்க, தேவ பிரசன்னம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற முதல் காரியம் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அதுவரை இருந்தது பயம், அதுவரை இருந்தது கலக்கம், அதுவரை இருந்தது எதிர்பார்ப்பு, அதுவரை இருந்தது என்ன செய்வதென்று தெரியாத கேள்விகள். எல்லாருக்கும் அப்போஸ்தலர்கள் முழுசுக்கும் பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஐயோ அடுத்து என்ன செய்யறது, ஒன்றும் தெரியல, சூழ்நிலையே எதிராக இருக்குது, இயேசு இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, அந்த தேவ பிரசன்னம் ஆவியானவர் வல்லமை இறங்கின உடனே அந்த அட்மாஸ்பியரே கர்த்தர் மாற்றுகிறார். அதுவரை இருந்த பயம், அதுவரை இருந்த கலக்கம், அதுவரை இருந்த திகில், அதுவரை இருந்த எல்லாவற்றையும் மாற்றி அவர்கள் எழும்பி தைரியமாய் பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் எந்த கலக்கத்தோடு இருந்தாலும், எந்த கவலையோடு நீங்க வந்திருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் நீங்க நிரம்பிட்டீங்கன்னா, அந்த சாவியை யூஸ் பண்ணிட்டா கண்டிப்பா லைஃப் மாறியே தான் ஆகும். ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி எனக்கு எதுவுமே சேஞ்சே வரலன்னு சொல்லவே முடியாது. தேவ பிரசன்னத்தில் ஒரு மனிதன் நிரம்பிட்டா, ஆவியானவருக்குள்ள இறங்கி வந்துட்டா கண்டிப்பா ஒரு பெரிய சூழ்நிலைகள் மாற்றம் வரும். 2வது அசைன்மெண்ட் சேஞ்ச். பாருங்களேன், மோசே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3 வாசிங்கன்னா 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். முச்செடியை நோக்கி மோசே வரும்போது சொல்றாரு, நில்லுப்பா, இதுவரை ஆடு மேய்ச்ச, இதுவரை மாமனுடைய ஆடுகளை மேய்ச்ச, இதுவரை பயந்து இருந்த, இதுவரை வனாந்தரத்தில் இருந்த, இனி உன் வாழ்க்கையில நான் எதை மாற்றம், அசைன்மெண்ட், உனக்கு ஒரு பொறுப்பை நான் மாற்றம் பண்ண போகிறேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த உன்னை ஒரு ஜனங்களை, என் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் மோசேகிட்ட கொடுத்தார். உங்க லைஃபுக்குள்ள ஒரு பெரிய பொசிஷன் வேணுமா, வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் வேணுமா, வேலை பார்க்குற இடத்துல உயர்வுகள் கிடைக்கணுமா, அது மனுஷனால் அல்ல, தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ தேவன் தரணும்னா அந்த தேவ பிரசன்னத்தில் ஒரு மனிதன் நிற்கணும், தேவ பிரசன்னத்தை ஒரு மனிதன் ருசிக்கணும், தேவன் பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனிதன் கடந்து வரணும். நீங்கள் வேணாலும் தேவ பிரசன்னத்தை உங்கள் லைஃபுக்குள்ள அந்த ஃபீல் பண்ணி பாருங்க. அடுத்த நிமிஷம் இதுவரை உயர்த்தப்படாத இடங்கள்லாம் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அங்கே மோசே கிட்ட சொல்றாரு பாருங்க, மோசே, இதுவரை நீ வனாந்தரத்தில் இருந்த, இனி வனாந்தரத்தில் அல்ல, அரண்மனையில் நிற்கணும். இதுவரை நீ சாதாரணமானால், ஆனால் நான் உனக்கு என் அதிகாரங்களை, வல்லமைகளை தரப்போறேன். இதுவரை நீ ஆடு மேய்ச்ச, இன்னையிலிருந்து என் ஜனங்களை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவனாக மாற்ற போறேன்னு கர்த்தர் சொல்றார். யோசித்து பாருங்க. நான் மீண்டும் சொல்ல முடியும், ஒரு பெரிய மாற்றத்தை தேவ பிரசன்னம் கொண்டு வரும். அங்க பயந்தாங்க, அங்க கலங்கி நின்றாங்க, அங்க எல்லாரும் பயந்து நிற்கும் போது தேவ பிரசன்னம் வந்தபோது பயம் மாறினது, கலக்கம் மாறினது, சூழ்நிலைகளே மாறினது. தேவ பிரசன்னம் சூழ்நிலையை மாற்றி அந்த காரியங்களை கர்த்தர் ஜெயகம் எடுத்துக்க செய்தார், தைரியமா பேச வைத்தார். 2வது இங்க சொல்றோம், மோசே வாழ்க்கையில சூழ்நிலையெல்லாம் மாறுது பாருங்க. உனக்கு பொறுப்பு நான் தரேன் ஆண்டவரே, நான் ஆடுதான் போதும் எனக்கு, இல்ல மோசே, உன்னை நான் கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன். இங்க இருக்க நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நீங்க சொல்லுங்க, நான் இந்த பிரசன்னத்துக்குள்ள நிரம்ப கர்த்தர் கிருபை தருவாராக. நம்பர் 1, முதல் பி, பிரேயர். பிரேயர் டு சேஞ்ச். ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். 2வது பிரசன்ஸ். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வரும். நம்பர் 3, 3வது பெர்சியூட், அதாவது தொடர்ந்து தேடுகிற அனுபவம். தொடர்ந்து தேடணும், கர்த்தரை
யார் தொடர்ந்து தேடுறாங்களோ அந்த மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த 3 சாவியை நீங்க மறக்க கூடாது. 1 ஜெபம், மறக்கவே கூடாது. 2வது பிரசன்னம், மறக்கவே கூடாது. 3வது கர்த்தரை தொடர்ந்து தேடணும், தொடர்ந்து அவரை பிடிக்கணும், தொடங்கினதோட சரி. எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவை ஜெபிக்கிறது இல்லை, சபைக்கு வரும்போது மட்டும் ஆராதிக்கிறது இல்லை, சபைக்கு வரும்போது மட்டும் கர்த்தரை பார்க்கறது இல்லை, சபையில மட்டும் வந்து துதிச்சுட்டு போறது இல்லை. எப்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தை தேடிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில விடமாட்டாரு, மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 2 உதாரணங்களை காட்டுறேன், நீங்க வாசிச்சு பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. மார்க் 10வது அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ரெடீம்ஷன், ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரார். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய மாற்றம். அதுவரை குருடன், அதுவரை பார்வை இல்லாதவன், அதுவரை அவன் வாழ்க்கையில ஒண்ணு இல்லை, பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான் பர்த்திமை கூட. ஆனா இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே தொடர்ந்து கூப்பிட தொடங்கினான். அங்க அதான் முக்கியம். அந்த வார்த்தையை போட்டு தொடர்ந்து. அவனை எல்லாரும் அதட்டினாலும் அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியல. அவன் தொடர்ந்து ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். எல்லாரும் அதட்டினாங்க, பர்த்திமை அமைதியா இருப்பா, இந்தா பிச்சை தானே, இந்த காசு வச்சுக்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அவரை மட்டும்தான் வேணும். தொடர்ந்து அவன் கூப்பிட தொடங்கிக்கிட்டே இருக்கும்போது இயேசு நின்றார், அவனை அழைத்தார். உனக்கு என்னென்ன செய்யணும்? நான் பார்வையடைய வேணும், நீ போகலாம், விசுவாசம் அவனை ரட்சித்தது. வேதம் சொல்லுது, அவன் பார்வை அடைந்து சந்தோஷமாய் கடந்து போனான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது ஒரு நபரை காட்டி கொடுக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 15வது அதிகாரம் 22, 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கூப்பிட்டதோடு நிற்கல. அடுத்த பாருங்க, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அர்த்தம் தொடர்ந்து. இயேசு பின்னாடி போயிட்டு இருக்கும்போது, ஏசப்பா என் பிள்ளை வியாதியா, தொடர்ந்து. வேதம் சொல்லுது, நின்றார், திரும்பினார், அற்புதம் நடந்தது. நான் சொல்ல முடியும், நம்ம லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும்னா இயேசுவை, என் தேவனை தொடர்ந்து பின்பற்றணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து அவர் சமூகத்தில் இருக்கணும், தொடர்ந்து வேதம் வாசிக்கணும், தொடரணும். அதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, இது சாவியை யூஸ் பண்றதே இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை சண்டே வரோமா, அவ்வளவுதான். வாரத்துக்கு ஒரு தடவை அப்பா கை தூக்கி ஆராதிக்கிறோமா, அவ்வளவுதான். வாரத்துல ஒரு நாள் பைபிளை தூக்குறோமா, அவ்வளவுதான். இல்ல, தினமும் வேதத்தை தூக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்க. தினமும் ஜெபித்து பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்க. தினமும் தேவ சமூகத்தில் நின்று பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்க. தினமும் டெய்லி தொடர்ந்து அந்த அற்புதம் நடக்கும் வர, அதிசயம் நடக்கும் வர விடாம அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, முதல்ல என்ன சொன்னேன்? இந்த 3 கீ மறக்கக்கூடாது. முதல்ல பிரேயர், முதல் பி, ஜெபம் பண்ணுங்கள். 2வது பிரசன்ஸ், தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் காத்து கொள்ளுங்கள், தேவ பிரசன்னத்தில் நிரம்புங்க. 3வது பெர்சியூட், அப்படின்னா தொடர்ந்து தேடுகிற ஒரு அனுபவம். இந்த 3 சாவியையும் சரியா பயன்படுத்தினா மாறாதவைகள் மாறும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறாரு. அவர் நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ணணும், அவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யணும், அவர் நம்ம வாழ்க்கையில விடுதலை தரணும், அவர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாரு. ஆனா நம்ம கிட்ட சில மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் மாறினால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவர். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நான் மாற விரும்புகிறேன்னு சொல்றோம். கை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாம் எழுப்பி நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you for the Lord. Hallelujah.
எல்லாமாகும் உம்மாலேதான். எல்லாம் எழுதிக்கலாம், சேர்ந்து பாடலாம். ஆகும் எல்லாமாகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும். கைதட்டி ஆகும் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. சொல்லுங்க பாப்போம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. ஆமென். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசையா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. முழுபலத்தோடு கடைசியா ஆகுமே. ஆகும் எல்லாம் ராஜாவே. உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. 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 இயேசையா. ஹalleluya. ரட்சகரே. ஹalleluya. ஹalleluya. சத்தம் உயர்த்தி. ஹalleluya. கடைசியா அல்லேலூயா. ஆண்டவரே, யார் கரங்கள்லாம் உயர்ந்திருக்கோ அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். கேட்ட இந்த 3 சாவிகளையும் தங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த கிருபையை தாரும். ஜெபம் தொடரட்டும். தேவ பிரசன்னம் காத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை தொடருகிற வாழ்க்கை உண்டாகட்டும். இந்த மாலையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு யாரெல்லாம் இதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆடுகள் மேய்த்தவனை அரசனாய் மாற்ற முடியுமானால், ஒரு பயந்து போன கிதியோன பராக்கிரமசாலியாய் மாற்ற முடியுமானால், அப்பா என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயங்களை நீர் செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள சமாதானம் தொடர்ந்து இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.